எங்களுக்கு இறக்கம்லாம் இல்லை, பச்சைதாபம் இருக்குது. நாங்கள் தான் கோழி வளர்க்குறோம், நீ வளர்க்கல. எனக்கு இறக்கத்தை கத்துற நீ என்ன பண்ணல? கோழியை வளர்க்கலை. ஆடு மாடு சாப்பிடாதுன்னு சொல்கிற நீ ஆட்டு மாட்டை வளர்க்கலை. வளர்க்காத நீ தான் என்ன சொல்லுங்கிற? சாப்பிடாதன்ற. நீ மனம் நல்லது இல்லை. சாணி, மாட்டு சாணி நீ தொட்டு பார்த்தது இல்லை, அதை கழுவுந்து இல்லை, அதுக்கு பொட்டு வச்சு நீ கும்பிட்டது இல்லை, அதுக்கு ஒரு பொங்கல் பண்ணி பார்த்தது இல்லை, அதை போய் மடக்கி போய் பிடிச்சி அதை கூட விளையாடுந்து இல்லவே இல்லை. நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுகிறோம்? சாப்பிடுவோம், செய்கிறோம். உனக்கு சம்மந்தமே இல்லை, அதனால் உனக்கு புரியல. அதனால் என்ன சொன்னுங்கிற? எங்ககிட்ட இறக்கம் இருக்குதுன்றதுனால எங்களை ஏமாத்துற. புரியுதா? உங்கள் இறக்க குணம் தான் நீங்கள் ஏமாந்து நிற்கிறீங்க. இறக்கத்தை விட்டுருங்க. அவனுக்கும் பச்சைதாபப்படுங்க. பாவம், அந்த பொருளை குழந்தைகளுக்கு சாப்பிடாது. பல பாரம்பரியமாக சாப்பிடாமே வந்து அது சாப்பிடவும் போகிறதில்லை. பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு விட்டுணும். அதை அப்படி உண்ணமா அது மேலே இறக்கப்பட்டு அது சொல்கிறது தான் சரின்னு போயிடணுமா? முதல்ல ஆடு மேடு மேலே இறக்கப்பட்ட, அப்புறமா அவன் மேலேயே இறக்கப்பட்ட, அப்புறமா அவன் சொல்கிறது தான் சரின்ட்டு அவன் பின்னாடியே போயிட்ட. வாழ்க்கை உனக்கு ஏந்துட்டேன். பாவம், மாடுகள் அளவில் குறைஞ்சிச்சு, கோழிகள் அளவில் குறைஞ்சிச்சு. என்ன ஆகும்? அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இப்போ ப்ராய்லர் சிக்கன்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் வீட்டுக்கு 4 கோழி இருக்கும். போனால் ஒரு மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா டக்குன்னு தட்டி தூக்கி முடியை பிச்சு போட்டு சுத்தனில் விட்டு எடுத்து அப்படி தீச்சு அதை கட்டி போயிடுச்சு. நீ வழக்கத்தை விட்டா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்துட்டான், அவன் ப்ராய்லர் சிக்கன்ட்டான். 65 நாள்லேயே கோழி ஆக்கி என்ன பண்ணிட்டு இப்போ விட்டு இப்போ கேஎஃப்சி சிக்கனுக்கு போயிட்டு அது ருசியாகுதுன்னு ஒரு உப்பு போட்டு ஊற்றுக்கிறான். அதில் போட்டு வச்சுக்கிறான் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இது நிறைய சாப்பிடாதீங்கன்ட்டு கீழே எழுதி வச்சுக்கிறான் அதில், அந்த பாக்ஸ்லேயே. இப்போது லிக்கிங்கா நக்கிறது போச்சு இது உனக்கு.